ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு ஸ்ரீதர் காவியப்ரியா யூடியூப் சேனல். இப்போ தான் எங்களோட சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நான் எப்போ செய்கிறேன் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சு வச்சுருக்கேன். வாங்க இப்போ என்னென்ன காய் நறுக்கியிருக்கேன்னு காமிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா முட்டைக்கோஸு, கேரட்டு, பீன்ஸு தான் நறுக்கி வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்காக பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளி, கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை இது தான் நறுக்கி வச்சுருக்கேன். ஏற்கனவே வேக வச்சுருக்கேன் உருளைக்கிழங்குமே. இது வெஜ்ஜு பப்ஸு தான். இது பார்த்திங்கன்னா பாத்திரத்தில் எண்ணெயை காய வச்சுக்கலாம். பார்த்திங்கன்னா எண்ணெய் ஓரளவுக்கு நல்லா காஞ்சிருச்சு. இதில் வெங்காயம், கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளித்து விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே வதங்கிருச்சு. இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க தக்காளியும் கொத்தமல்லியும் அது கூடவே நான் சேர்த்துக்கிட்டேன். பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே வதங்கிருச்சு. இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க கேரட்டு, பீன்ஸு, முட்டைக்கோஸு இதை மூணையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அது வதங்கிக்கிட்டு இருக்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு தோல் உரித்து கொஞ்சமாக பிசைஞ்சு வச்சுருக்கேன். அதையுமே இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் வேக விட்டுக்கலாம். அதை ஓரளவுக்கு ஏற்கனவே வெந்திருக்கு உருளைக்கிழங்கு. மீதி காய் மட்டும்தான் வேகணும். அதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். அதில் காய்க்கெல்லாம் தேவையான உப்பு. இது பார்த்திங்கன்னா மிளகாத்தூளும் மல்லித்தூளும் சேர்ந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி இறக்கிடலாம். அவ்வளோதான். இது எப்போதும் சப்பாத்தி உருட்டுற மாதிரி உருட்டி நமக்கு எந்த சைஸ் வேணுமோ அது மாதிரி வச்சு 4 பக்கட்டும் தெரியாத மாதிரி மடக்கிக்கலாம். எண்ணெய் பார்த்திங்கன்னா ஒரு சைடு காஞ்சிட்ருக்கு. இது நான் எனக்கு தெரிஞ்ச சைஸில் நான் இப்படி மடக்கியிருக்கேன். ஒரு செவ்வக சைஸும் இல்லாமல் சதுரம் மாதிரி இல்லாமல் ஓரளவுக்கு இருந்துச்சு. அதுதான் நான் மடித்து வச்சுருக்கேன். பார்த்திங்களா, இதை இப்போ எண்ணெயில் போட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.